அமைத்திடு ஒன்றிய அரசே அமைத்திடு பின்பற்று திராவிட மாடலை பின்பற்று ஒன்றிய பாஜக மோடி அரசு நிலைநாட்டு திராவிட மாடலை பின்பற்று கற்றுக்கோள் இந்த ஒன்றிய அரசை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்களே, கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளாகவே நாம் 3% உள்ள பார்ப்பனர் உயர் ஜாதி ஆதிக்கம் இங்கே நிலைநாட்டி கொண்டிருக்கின்றது. நாம் பாடுபட்டு பெற்று தந்த மண்டல் கமிஷன் அதை அமுல்படுத்தாமலும் இன்று தனியார் துறை என்ற பெயரிலே மீண்டும் பார்ப்பன சதியை அங்கே பார்ப்பனர்கள் கொண்டு வருகிறார்கள். இதோடு மறைமுகமாக EWS என்ற பெயராலே 10% இடங்களை ஒன்றிய அரசு இங்கே திணித்து மீண்டும் நம்மளுடைய மக்களை பின்தங்கிய நிலைக்கு கல்வி வேலைவாய்ப்புகளில் மிகவும் பின்தங்கிய நிலையை உருவாக்குகின்றது. அதை கண்டித்து இன்று தமிழ்நாடுக்கும் நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழர் தலைவர் அவர்களுடைய ஆணைப்படி நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு IAS, IPS, IFS போன்ற பதவிகளில் உயர் ஜாதி ஆதிக்கத்தை திணித்து ஒன்றிய அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற கழக தோழர் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 5000 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே ஆடு மாடுகளை ஓட்டி வந்தவர்கள் நம்மை அடிமையாக்கி இன்னும் கோலோச்சு கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலேயர்கள் வந்த பின்பு கிட்டத்தட்ட 1901 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்று சொல்லப்படுகின்ற அப்போதைய காங்கிரஸ் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். We have to get appointment in British government. ஆங்கிலத்தை கற்றுக்கோ அப்படின்னு படித்துவிட்டு அத்தனை உயர் பதவிகளிலும் பார்ப்பனர்கள் குடியேறுகிறார்கள். அதன் பிறகு 1920களிலே நீதி கட்சி ஆட்சி தலையெடுத்து வரும் பொழுது நாம் ஓரளவு கல்வி கற்று உயர்ந்த பதவிகளை அடைய வரும் பொழுது சமஸ்கிருதம் படித்தால்தான் நீ டாக்டராக வேண்டும் என்ற புதிய சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் கேட்கிறார், டாக்டர் படிப்புக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன தொடர்பு என்று கேட்ட பிறகு அதை வாபஸ் பெறுகிறார்கள். முதலிலே சுப்புலட்சுமி ரெட்டி அவர்கள் முதல் பெண் மருத்துவர் ஆகிறார்கள். அதன் பிறகு படிப்படியாக நாம் முன்னேறி வரும் பொழுது நீட் என்ற ஒரு பரீட்சையை கொண்டு வருகிறார்கள். நீட்டுக்கும் தகுதி திறமைக்கும் என்ன தொடர்பு? 12ஆம் வகுப்பு வரை படித்து வருகிறார், அவனுக்கு இல்லாத திறமை இந்த நீட் பரீட்சையில் வந்துவிடுமா? இப்பொழுது மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்திலே சொல்கிறது, அதாவது MD போன்ற பதவிகளில் நீட் தேவையில்லை, அவர்கள் ஏற்கனவே. ஏன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. நம்முடைய முன்னோர்களை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நம்ம தலைமுறை விட்டுருங்க, நம்ம அப்பா தலைமுறை கூட கொஞ்சம் விட்டுருக்கலாம். அதுக்கு முந்தைய நம்ம தாத்தாவிலேருந்து மேலே உள்ள போன யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு படித்தவர்கள், இவ்வளவு வசதி படைத்தவர்கள், படித்தவர்கள் அல்ல வசதி படைத்தவர்கள், அவ்வளவு வசதி இருந்தும் கூட அவர்களால் படிப்பறிவை கட்டத்துக்கு எட்ட முடியவில்லை, வேலைவாய்ப்புகள் செல்ல முடியவில்லை. இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய நோக்கத்தில் தான் சென்னையில் போய் உயர் பதவி படிக்க எங்கேயும் இடம் கிடையாது. சென்னையில் மட்டும் தான் இருந்துச்சு. சென்னையில் படிக்க போகிற மாணவர்கள் தங்கி படிப்பதற்கு உயர் ஜாதிக்காரர்களுக்கு இடவசதி உண்டு, ஆனால் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடவசதி இல்லை. இதை முறியடிக்க வேண்டும். கிராமங்களிலிருந்து வரக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்கி படிப்பதற்கு சென்னையிலே ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற நீதி கட்சியினுடைய எண்ணத்தில் உருவானது தான் திராவிட மாணவர் சங்கம். திராவிட மாணவர் சங்கத்தினுடைய ஹாஸ்டலில் விடுதிகளில் தங்கியிருந்து தான் இவ்வளோ மாணவர்கள் படிக்க ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து இவருடைய படிப்பு வரும்போது ஒரு கட்டத்தில் ஓரளவு கொஞ்சம் வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பு கொள்ளலை. ஏன்னா முழுமையாக அனுபவித்தோம் பார்த்தீங்களா, அவங்களால தாங்க முடியலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்தியா விடுதலை அடைந்து குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட உடனேயே 1951 கோர்ட்டில் ஒரு வழக்கு போடுறான்.
எம்பிபிஎஸ் சீட்டு கேட்காத ஒரு ஆள் தான் கேட்டதாகவும் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீடு கொண்டு இந்த சமூகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற மறைக்காதே மறைப்பதே ஒன்றிய அரசு மறைப்பதே நாடாளுமன்றத்தில் மறைப்பதே உயர் அதிகார பதவிகளில் இடஒதுக்கீட்டு நிலைமையை மறைப்பதே அமைத்திடு சமூகநீதி கண்காணிக்க ஆணையத்தை அமைத்திடு ஒன்றிய அரசு அமைத்திடு பின்பற்று திராவிட மாடலை பின்பற்று ஒன்றிய பாஜக மோடி அரசு சமூகநீதியை நிலைநாட்டு திராவிட மாடலை பின்பற்று கற்றுக்கொள் பெரியார் மன்னா தமிழ்நாட்டிலிருந்து அனைவருக்கும் அனைத்தும் என்ற சமூக நீதியை கற்றுக்கொள் ஒன்றுபடுவோம் பார்ப்பனர்களாக அனைவரும் ஓரணியில் ஒன்றுபடுவோம் முறியடிப்பு பார்ப்பன ஆதிக்கத்தை முறியடிப்பு